மத்திய தொழில் பாதுகாப்பு படை வருகை தேவையற்றது என்று ஜனநாயக வழக்கறிஞர் சங்க தலைவர் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வருகையை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது பேசிய பாரதி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டுவர வேண்டும் என்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வருகை தேவையற்றது என்றும் தெரிவித்தார். வழக்கறிஞர்கள் மீதான தடையை விலக்க உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்திலே தமிழ் மொழி வழக்காடு மொழியாக்கப்பட வேண்டும், மக்கள் நலன் கருதி. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே கருத்துரிமை, ஜனநாயக உரிமை என்பது நிறுவப்பட வேண்டும், இருக்க வேண்டும். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மத்திய தொழில் பாதுகாப்பு படை என்பது வரக்கூடாது. 7 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழகத்திலே 60 இடங்களிலே 26 பணியிடங்கள் இன்றைக்கு நீதிபதி பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இதை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். மேலும் போராடிய வழக்கறிஞர்கள் மீதான தடைகள், அவர்கள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் சார்பிலே இன்றைக்கு நாங்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம்.